ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10th பாலிட்டி லெசன் நம்பர் 3 இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ். மாநில ஆளுநரை நியமிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு மேற்கண்ட எதுவும் இல்லை. அதுக்கடுத்து கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? தூதரகம். ஆங்கிலோ இந்தியனின் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர். இதே நாடாளுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதில்லை. அப்போ வந்து யார் செய்வான்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதுக்கடுத்து மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர். அமைச்சரவையின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர். அதுக்கப்புறம் சட்ட மேலவை என்பது ஒரு நிரந்தர அவையாகும். ஓகே. அதுக்கடுத்து மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது அதாவது 30 வயது. அதாவது சட்ட மேலவை உறுப்பினராவதற்காக குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 30. மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரி ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? நம்ம தமிழ்நாடு. எப்போ நீக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 169 படி 1986 எம்ஜிஆரோட ஆட்சியில் வந்து இது வந்து சட்ட ஈரவை வந்து கலைக்கப்பட்டிருக்கும். நம்ம இப்போ வந்து சட்டமன்ற கீழவை மட்டும்தான் செயல்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் வந்து கல்கத்தா, பம்பாய், சென்னை. அதுக்கடுத்து கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப், ஹரியானா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டிகரில் வந்து பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது.